نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي القرآن المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم واعتصموا بحبل الله جميعا ولا تفرقوا واذكروا نعمة الله عليكم إذ كنتم أعداء فألف بين قلوبكم فأصبحتم بنعمته إخوانا صدق الله العلي العظيم وقال نبينا محمد صلى الله عليه وسلم يد الله مع الجماعة صدق رسول الله صلى الله عليه وسلم எல்லாம் வல்ல அல்லாஹுவின் ரஹ்மத்தும் மக்ஃபிரத்தும் நம் அனைவரும் மீதும் வந்து சேரட்டுமாக. நாம் வாழும் காலமெல்லாம் அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய தூதர் இறுதி தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் முழுமையாக கட்டுப்பட்டு வாழ வேண்டும், ஈமானோடும் இறை அச்சத்தோடும் வாழ வேண்டும் என்று ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் வசியத்து செய்கின்றேன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹினுடைய பேரருளால் இந்த வருடத்தினுடைய ரமலான் மாதத்தை முழுமையாக அடைகின்ற பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் வழங்கியிருந்தான். இந்த ரமலான் மாதத்திலே நாம் நோன்பு நோற்றதை போன்று அல்லாஹுவுக்கும் அல்லாஹுடைய தூதர் மாநபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முழுமையாக நாம் கட்டுப்பட்டு வாழ்ந்ததை போன்றும் இந்த ரமலான் மாதத்திலே நாம் எவ்வாறு ஆர்வத்தோடு இன்பத்தோடு வணக்க வழிபாடுகளில் கிடைத்தோமோ அதே போன்ற ஒரு நிலையை அல்லாஹ் நம்மளுடைய மௌத்து வரைக்கும் நிலைக்க செய்வானாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, ரமலான் மாதம் என்பது ஒவ்வொரு வருடமும் நம்மை வந்து அடைகின்றது. ஒவ்வொரு வருடமும் அது நமக்கு பல்வேறு படிப்பினைகளை, பாடங்களை, பயிற்சிகளை வழங்கி கொண்டிருக்கின்றது. அதிலே நாம் இந்த வருடம் தெரிய வேண்டிய மிக முக்கியமான ஒரு படிப்பினை, ரமலான் மாதம் நமக்கு கற்றுத்தரக்கூடிய விஷயம் ஒற்றுமை என்பது மிக முக்கியமானது. அல்லாஹுவும் அல்லாஹுடைய தூதரும் ஒரு விஷயத்தை சொன்னால் அதற்கு முழுமையாக கட்டுப்பட்டு விட வேண்டும். அதில் பிணக்கம் இருக்கக்கூடாது, அதில் கருத்து முரண்பாடு இருக்கக்கூடாது. நாம் பிறை பார்க்கின்றோம், பிறை பார்த்தவுடன் அந்த அறிவிப்பு வருகின்றது முறையாக. அந்த அறிவிப்பு வந்த பிறகு எல்லோருமே அதை கபூல் செய்கிறோம். எல்லோரும் அதை கபூல் செய்து நாம் நோன்பை ஆரம்பிக்கின்றோம். அந்த நோன்பினுடைய காலகட்டங்களிலே எல்லோருமே நாம் ஒற்றுமையான முறையிலே வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுகின்றோம். பிரச்சனை வந்தால் கூட, சண்டைகள் வந்தாலும் கூட மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், அடுத்தவர் உங்களை திட்டினால், அடுத்தவர் உங்களை ஏசினால், பிறர் உங்களிடத்தில் சண்டைக்கு வந்தால் நீங்கள் சண்டைக்கு செல்ல வேண்டாம், இன்னி சாயிமுன், நான் நோன்பாளி என்று சொல்லுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தருகிறார்கள். ஒரு பிரச்சனை வந்தாலும் கூட, ஒரு பிரச்சனை இஃப்திலாஃப் வந்தாலும் கூட, மோதல் வந்தாலும் கூட, அந்த கட்டத்திலும் கூட நாம் பொறுமை காத்து அந்த இடத்துல மென்மையை கடைபிடிக்க வேண்டும், ஒற்றுமையை கடைபிடிக்க வேண்டும். பிரச்சனைக்கு பிரச்சனை தீர்வு அல்ல என்கிற ஒரு விஷயத்தை இந்த ஒரு மாத காலத்திற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல வழிகாட்டுதலின் மூலமாக இந்த உம்மத்தில் ஒற்றுமையை கற்றுத் தருகிறார்கள். அல்லாஹ் சொல்லுவான், ஒற்றுமை என்பது எவ்வளவு முக்கியமானது, ஒற்றுமை என்பது இல்லை என்றால் எவ்வளவு ஆபத்தானது. இரண்டையும் அல்லாஹு தஆலா குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான் ஒரே வசனத்திலேயே. வஅத்தியுல்லாஹ வ ரசூலஹு, நீங்கள் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கட்டுப்படுங்கள். அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் எல்லோரும் கட்டுப்பட்டு விட்டோம் என்றால் அங்கே பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கிறதா? இல்லை. அங்கே சண்டை சச்சரவு வர வாய்ப்பு இருக்கிறதா? கிடையாது. அங்கே பிணக்கம் ஏற்படுவதற்கோ பிளவு ஏற்படுவதற்கோ வாய்ப்பு அல்ல. அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் நாம் முழுமையாக கட்டுப்பட்டு விடுமையானால் அப்ப அங்கே ஒற்றுமையை அல்லாஹ் கடைபிடிக்க சொல்கின்றான். அதுக்கு அடுத்து அல்லாஹ் சொல்கின்றான், வலா தனாஸு ஃபதஃப்ஷலு, நீங்கள் சண்டையிட்டுக் கொள்ளாதீர்கள், சண்டையிட்டு பிரிந்து விடாதீர்கள். அப்படி சண்டையிட்டுக் கொண்டால் பிரிந்து விடுவீர்களே, ஆனால் ஃபதஃப்ஷலு, நீங்கள் பலவீனப்பட்டு போய்விடுவீர்கள். ஒததஹப ரீஹுக்கும்,
உங்களுடைய பலம், உங்களுடைய அதிகாரம் உங்களை விட்டும் சென்றுவிடும். எனவே நீங்கள் ஒற்றுமையாக இருங்கள், அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கட்டுப்பட்டு இருங்கள், பிணக்கம் வேண்டாம், பிரிவினை வேண்டாம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரே வசனத்திலே குறிப்பிடுகின்றார். அப்ப ஒற்றுமை இருக்குமேயானால், அந்த ஒற்றுமை இருக்கின்ற பொழுது நம்முடைய பலம் அதிகரிக்கும். ஒற்றுமை இருக்குமேயானால் நம்மளுடைய அதிகாரம் கையை விட்டு சென்று விடாது. ஒற்றுமை இருக்குமேயானால் ஒரு சமூகம் முழுமையாக பாதுகாக்கப்படும் என்கிற கருத்தை ஒரே வசனத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தெளிவுபடுத்துகின்றார். அதுக்கு இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்வார், வஅதஸிமு பிஹப்லில்லாஹி ஜமீஆ, நீங்கள் எல்லோருமே அல்லாஹ்வினுடைய கயிற்றை சேர்ந்து பலமாக பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், பிரிந்து விடாதீர்கள் சொல்வார். வஅதஸிமு பிஹப்லில்லாஹி ஜமீஆ வலா தஃபர்ரகு, நீங்கள் பிரிந்து விடாதீர்கள், சேர்ந்திருங்கள், பிரிந்து விடாதீர்கள். வذ்குரு நிஅமத்தல்லாஹி அலைக்கும் இது குன்தும் அஅதான் ஃபஅல்லஃப பைன குலூபிக்கும், நீங்கள் ஆரம்ப காலகட்டத்திலே விரோதிகளாக இருந்தீர்கள், எதிரிகளாக இருந்தீர்கள். உங்கள் உள்ளங்களுக்கு இடையில் அல்லாஹ் தான் அன்பை போட்டான், இணக்கத்தை போட்டான். ஃபஅஸ்பஹதும் பிநிஅமத்திஹி இஹ்வானா, எனவே அல்லாஹ்வுடைய பேரருளால் இப்பொழுது நீங்கள் ஒருவருக்கொருவர் சகோதரர்களாக ஆகிவிட்டீர்கள். எனவே நீங்கள் எப்பொழுதுமே ஒற்றுமையாக இருங்கள், எல்லோருமே சேர்ந்து அல்லாஹ்வினுடைய கயிற்றை பலமாக பிடித்துக் கொள்ளுங்கள், பிரிந்து விடாதீர்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே குறிப்பிடுகின்றார். மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்திற்கு நபியாக வந்த பொழுது சமூகத்திற்கு இடையே ஏராளமான பிரிவினைகள், சண்டை சச்சரவுகள், அத்தனை பிரிவினைகளையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தவிடு பொடியாக ஆக்கி, அத்தனை பிரிவுகளையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சரியத்தை போதித்து அந்த பிரிவினைவாதத்தை போக்கி அந்த சஹாபா பெருமக்களுக்கு இடையிலே, இஸ்லாத்தை தழுவிய அந்த சஹாபா பெருமக்களுக்கு இடையிலே மிகப்பெரிய ஒற்றுமை ஏற்படுத்தினார்கள். மிகப்பெரிய ஒற்றுமை. காலங்காலமாக சண்டையிட்டுக் கொண்டிருப்பார்கள். காலங்காலமாக ஒரு மனிதர் மரணிப்பாரையானால் மரணிக்கின்ற பொழுது பிள்ளைகளுக்கு சொத்தை விடுவார்களே இல்லையோ, ஆனால் ஒரு வசியத்தை செய்து விடுவார்கள். எப்படிப்பட்ட வசியத்து? அவர்கள் நம்மை தாக்கினார்கள், நாம் அவர்களை தாக்க வேண்டும். நம்ம குடும்பத்தில் யாரும் அவங்களை விடக்கூடாது. வசியத்து செய்யும் போது கூட மரண சாசனம் கூட எப்படி இருக்கும் என்றால் விளவாகவும் சண்டையாகவும் தான் இருக்கும் ஒரு காலம். ஆனால் மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்திற்கு இறுதி தூதராக வந்து இந்த சமூகத்திற்கு மத்தியிலே ஒற்றுமைக்காக வேண்டி பாடுபட்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எத்தகைய சஹாபா பெருமக்களை உருவாக்கினார்கள் என்று சொன்னால், எவ்வளவு பெரிய கஷ்டம் வந்தாலும், எவ்வளவு பெரிய துன்பம் வந்தாலும், எவ்வளவு பெரிய அணிதிழைக்கப்பட்டிருந்தாலும் கூட அந்த சஹாபா பெருமக்கள் மன்னிக்கக்கூடிய குணமுடையவர்களாக மாற்றினார்கள் மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு சொல்லுவாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக, இன்னல்லாஹ யர்லா லக்கும் ஸலாசன், அல்லாஹ் தஆலா உங்களுக்கு 3 விஷயங்களை விருப்பப்படுகிறான், பொருந்திக் கொள்கின்றான். அந்த 3 விஷயங்கள் என்ன? மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, அன் தஅபுதுஹு வலா துஷ்ரிகு பிஹி ஷையா, அன் தஅபுதுஹு, நீங்கள் அல்லாஹை மட்டுமே வணங்க வேண்டும், அல்லாஹ்வுக்கு நீங்கள் எதையும் இணையாக ஆக்கிவிடக் கூடாது. அடுத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், வஅன் தஅதஸிமு பிஹப்லில்லாஹி ஜமீஆ, நீங்கள் எல்லோரும் சேர்ந்து அல்லாஹ்வினுடைய கயிற்றை பலமாக பற்றி பிடிக்க வேண்டும். மூன்றாவது சொல்கிறார்கள் மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வலா தஃபர்ரகு, நீங்கள் பிரிந்து விடாதீர்கள், பிளவுபட்டு போய் விடாதீர்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். இந்த 3 விஷயம், அல்லாஹ் மட்டுமே வணங்க வேண்டும், இணை கற்பிக்க கூடாது, அல்லாஹ்வுடைய கயிற்றை பலமாக எல்லோரும் சேர்ந்து பற்றி பிடிக்க வேண்டும், எப்பொழுதும் சண்டை போட்டு பிரித்து விடக்கூடாது, அந்த சமூகம் பிரித்து விடக்கூடாது. இந்த 3ஐயுமே அல்லாஹ் தஆலா உங்களுக்கு அதிகமாக விரும்புகின்றான், உங்களுக்கு அதிகமாக பொருந்திக் கொள்கின்றான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி முஸ்லிம் ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு சமயம் மிம்பரில் ஏறி நின்று கொண்டு உரை நிகழ்த்துகிறார்கள் மக்களுக்கு மத்தியிலே. அப்படி உரை நிகழ்த்துகிற பொழுது சொல்கிறார்கள், ஐயுஹன்னாஸ், அருமை மக்களே, அலைக்கும் பித்ஃபாஅ வல் ஜமாஅ, நீங்கள் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் அறிஞர்களுக்கும் கட்டுப்பட்டு நடப்பதை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். அலைக்கும் பித்ஃபாஅ, கட்டுப்படுவதை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். வல் ஜமாஅ, ஜமாஅத்தை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். ஒரு ஜமாஅத்தை விட்டு தனியாக விலகி சென்று விடக்கூடாது. யார் சொல்ற? அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு மிம்பரில் ஏறி நின்று கொண்டு உரை நிகழ்த்துகிறார்கள். உரை நிகழ்த்தி விட்டு சொல்கிறார்கள், ஃபஇன்னஹுமா ஹப்லுல்லாஹ் அல்லதி அமர பிஹி, ஏனென்றால் இந்த இரண்டும் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்படுதல், அறிஞர்களுக்கு கட்டுப்படுதல், இந்த இதுவும் அதே போன்று ஜமாஅத்தை கடைபிடித்தல், ஒற்றுமையாக இருத்தல், இந்த இரண்டும் தான் அல்லாஹ் இந்த உம்மத்திற்கு எதை ஏவினானோ அந்த அல்லாஹ்வுடைய கயிறு. அல்லாஹ்வுடைய கயிறு என்றால் என்ன?
அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுதல், அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்படுதல், ஜமாஅத்தோடு சேர்ந்திருத்தல். இதுதான் அல்லாஹ்வுடைய கயிறு. இந்த அல்லாஹ்வுடைய கயிறை பற்றி பிடிக்க வேண்டும் என்று தான் அல்லாஹ் குர்ஆனிலே வஅத்தஸிமு பிஹப்லில்லாஹி ஜமீஆ, நீங்கள் எல்லோரும் சேர்ந்து அல்லாஹ்வுடைய கயிறை பலமாக பற்றி பிடியுங்கள் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்கின்றானே, அந்த அல்லாஹ்வுடைய கயிறு அத்தாஆ வல் ஜமாஆ. இந்த இரண்டு தான் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்வார்கள். மாநபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சமயம் சொல்கிற சஹாபா பெருமக்கள் சொல்றாங்க, இஸ்தரகத்து பனு இஸ்ராயில் அலா 71 பனு இஸ்ராயல்ங்கிற கூட்டத்தார்கள் 71 கூட்டங்களாக பிரிந்தார்கள். வ இன்ன உம்மத்தி சதஃப்தரிகு அலா 72 என்னுடைய கூட்டம் 72 பிரிவுகளாக பிரிவார்கள். எல்லா கூட்டமும் நரகவாசிகளாக மாறி விடுவார்கள். ஆனால் ஒரே ஒரு கூட்டம் மட்டும்தான் சொர்க்கவாசி என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன பொழுது சஹாபா பெருமக்கள் கேட்கிறார்கள், ஓமன் ஹாதிஹில் வாஹிதா, அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, அந்த ஒரு கூட்டத்தார்கள் யார்? ஒரே ஒரு கூட்டம் மட்டும்தான் சொர்க்கவாசி என்று சொன்னீர்களே, அந்த ஒரு கூட்டத்தார்கள் யார் என்று கேட்ட பொழுது மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அல் ஜமாஆ, அல் ஜமாஆ, ஜமாஅத்தை பற்றி பிடிப்பவர்கள். சஹாபா பெருமக்கள் என்கிற மகத்தான அந்த குழுவை பற்றி பிடிப்பவர்கள், நல்லோர்களை பற்றி பிடித்தல். நல்லோர்கள் எல்லாம் ஒரு கூட்டத்தில் ஒரு ஜமாஅத்தாக இருந்தால் அந்த ஜமாஅத்தை பற்றி பிடித்தல். இந்த ஜமாஅத்தை பற்றி பிடிக்கும் அந்த கூட்டம் தான் நாளைக்கு மறுமையில் சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய கூட்டம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சொல்வார்கள், வஅத்தஸிமு பிஹப்லில்லாஹி ஜமீஆ, நீங்கள் எல்லோரும் அல்லாஹ்வுடைய கயிற்றை சேர்ந்து பலமாக பற்றி பிடியுங்கள் என்று மாநபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வசனத்தை ஓதி காண்பிக்கிறார்கள். பொதுவாகவே ஒற்றுமையாக எந்த காரியத்தை செய்தாலும், நன்மையான காரியங்கள் எதுவாக இருந்தாலும், சமூகத்திற்கு பலனளிக்கக்கூடிய எந்த காரியமாக இருந்தாலும் அதை தனித்து செய்வதை விட ஒற்றுமையாக சேர்ந்து செய்கின்ற பொழுது அங்கே அல்லாஹ்வினுடைய மகத்தான உதவி கிடைக்கும், அங்கே அல்லாஹ்வினுடைய அருள் கிடைக்கும், அங்கே வானவர்களுடைய உதவி கிடைக்கும். வானவர்கள் நம்மை சூழ்ந்திருக்கிறார்கள், பக்கபலமாக இருக்கிறார்கள் என்பதற்கு ஏராளமான சான்றுகள் ஹதீஸ்களில் இருக்கின்றன. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள் ஒரு ஹதீஸிலே, மன் நஃபஸ அன் மூமினின் குர்பத்தன் மின் குரபித் துன்யா, எந்த ஒரு மனிதர் இந்த உலகத்திலே கஷ்டப்படுகிற ஒரு மனிதனின் கஷ்டத்தை போக்குகின்றாரோ, நஃபஸல்லாஹு அன்ஹு குர்பத்தன் மின் குரபி யௌமில் கியாமா, அந்த மனிதருக்கு கியாமத்து நாளிலே எவ்வளவு கஷ்டங்கள் இருக்கும், கியாமத்து நாளுடைய கஷ்டங்களை பல கஷ்டங்களை அல்லாஹ் அந்த மனிதரை விட்டு அகற்றுகின்றான். மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உமை யஸ்ஸர அலா முஹ்சிரின், எந்த ஒரு மனிதர் ஒரு கஷ்டப்படுகிற ஏழைக்கு உதவி செய்கின்றாரோ, யஸ்ஸரல்லாஹு அலைஹி ஃபித் துன்யா வல் ஆகிரா, அப்படி உதவி செய்த அந்த மனிதருக்கு ஈருலகத்திலும் அல்லாஹ் அவருக்கு உதவி செய்கின்றான். உமன் சத்தர முஸ்லிமன், எந்த ஒரு மனிதர் ஒரு முஸ்லிமின் குறையை மறைக்கின்றாரோ, சத்தரஹுல்லாஹு ஃபித் துன்யா வல் ஆகிரா, அல்லாஹ் ஈருலகிலும் அந்த மனிதனின் குறையை மறைக்கின்றான். ஒரு மனிதன் கஷ்டப்படும் ஒரு மனிதனுக்கு உதவி கொண்டிருக்கும் காலமெல்லாம் அந்த மனிதனுக்கு அல்லாஹ் உதவி கொண்டே இருக்கின்றான். மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இந்த வாசகத்தை நீங்க மீண்டும் ஒரு நீங்க நினைவுபடுத்தி பாருங்க. ஒரு மனிதர் கஷ்டப்படுகிறார், அவருடைய கஷ்டத்தை நாம் போக்குகிறோம். இப்போ உள்ளங்களுக்கு இடையில அன்பு வருமா வராதா? கஷ்டப்பட்டவருடைய கஷ்டத்தை போக்கனா அன்பு வருமா இல்லையா? எப்போ மக்களுக்கு இடையில அன்பு அதிகரிக்கிறது அப்பதான் ஒற்றுமை வரும். ஒண்ணு. ரெண்டாவது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு மனிதருடைய குறையை மறைக்கணுங்கிறாங்க. குறையை மறைக்கின்ற பொழுது ஒற்றுமை வருமா வராதா? ஒரு மனிதருடைய குறையை பப்ளிக்கா பல பேருக்கு மத்தியில் வந்து சொல்லி அவர் அசிங்கப்படுத்தும் போது அங்கே உள்ளத்துக்கு இடையில வெறுப்பு பரவுகிறது, விரோதம் பரவுகிறது. நம்மை 10 பேருக்கு மத்தியில் இந்த மனிதன் கேவலப்படுத்தினா, நம்ம குறைகளை 10 பேருக்கு மத்தியில் எடுத்து சொன்னா அப்படின்னு சொல்லி இந்த மனித உள்ளத்துல விரோதமும் குரோதமும் பகைமையும் பரவி கொண்டிருக்கின்றது. மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அந்த பகைமை போக வேண்டும், அந்த விரோதம் போக வேண்டும், அந்த குரோதம் போக வேண்டும் என்றால் ஒரு முஸ்லிமின் குறை மறைக்கப்பட வேண்டும். அப்படி குறை மறைக்கப்படுகின்ற பொழுது உள்ளத்தில் எது நிரம்பும்? அன்பு நிரம்பும், இணக்கம் நிரம்பும். அப்ப அன்பும் இணக்கமும் நிரம்புகின்ற பொழுது அந்த சமூகம் ஒற்றுமையா இருக்குமா இருக்காரா? மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்து சொல்லி தராங்க பாருங்க. ஒரு கஷ்டப்படுகிற ஒரு மனிதனுக்கு உதவி செய்யறது, உதவி செய்யறது பேச அல்ல நாளைக்கு உதவி செய்வான். இந்த உலகத்துல உதவி செய்யறோம் அப்படின்னு சொன்னா உதவி செய்கின்ற பொழுதும் அங்கே அன்பு தானே பரவும், அங்கே இணக்கம் தானே பரவும். அப்ப எதுவெல்லாம் அன்பை பரப்புமோ, எதுவெல்லாம் இணக்கத்தை பரப்புமோ அதை மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூண்டுகின்றார்கள். அதை நீங்க இந்த உலகத்துல செய்றீங்கன்னா மறு உலகத்திலும் உங்களுக்கு பயன் உண்டு, இந்த உலகத்திலும் உங்களுக்கு பயன் உண்டு என்கிற கருத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்திலே அதை தெளிவுபடுத்துகின்றார்கள். அதே ஹதீஸில் இன்னொரு செய்தியை சொல்றாங்க, ஒமஜ்தமா கௌமுன் ஃபீ பைத்தின் மின் புயூத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய இல்லங்களில் ஏதேனும் ஒரு இல்லத்திலே ஒரு சமூகம் ஒன்றாக அமர்ந்திருக்கின்றது, கூட்டமாக உட்கார்ந்திருக்கிறாங்க. கூட்டமாக உட்கார்ந்து யத்லூன கிதாபல்லாஹ்,
அல்லாஹ்வுடைய வேதத்தை ஓதுகின்றார்கள். அல்லாஹ்வுடைய வேதத்தை ஓதி அதனுடைய கருத்துக்களை அறிஞர்களாக இருக்கக்கூடியவர்கள் அதை பாடமாக நடத்துகின்றார்கள். அப்படி ஒரு பள்ளி வாயில்ல கூட்டாக உட்கார்ந்து குர்ஆனை ஓதி அந்த குர்ஆனுடைய கருத்துக்கள் இந்த மக்களுக்கு மத்தியிலே பகிர்ந்து கொள்ளப்படுகின்ற பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இல்லா நஸலத் அலைஹிம ஸகீனா, அந்த சமூகத்தின் மீது அமைதி இறங்குகிறது. மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அந்த கூட்டத்தார்கள் மீது அமைதி இறங்குகிறது. வகசியத்துஹும் அர்-ரஹ்மா, அல்லாஹ்வுடைய ரஹமத், அல்லாஹ்வுடைய அருள் அந்த கூட்டத்தை போர்த்திக் கொள்கிறது, சூழ்ந்து கொள்கிறது. வஹஃபத்துஹும் அல்-மலாயிகா, வானவர்கள் எல்லாம் அவர்களை சூழ்ந்து கொள்கிறார்கள். நம்ம குர்ஆன் ஓதுறோம், தனியா உட்கார்ந்து குர்ஆன் ஓதுறோம், தனியா உட்கார்ந்து ஒன்று ஓதுறது இருக்குது, கூட்டமாக உட்கார்ந்து குர்ஆன் ஓதுறது இருக்குது. கூட்டமாக உட்கார்ந்து குர்ஆன் ஓதுகின்ற பொழுது அந்த கூட்டத்திற்கு அல்லாஹ்வின் புறத்திலிருந்து கிடைக்கக்கூடிய வெகுமதி என்ன? மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, அந்த கூட்டத்திற்கு அல்லாஹ்வின் புறத்திலிருந்து கிடைக்கக்கூடிய வெகுமதி மன அமைதி, அல்லாஹ்வுடைய ரஹமத், அருள், வானவர்கள் நம்மை சூழ்ந்து கொள்ளுதல். இதற்கெல்லாம் மேலாக வதக்கரஹுமுல்லாஹு ஃபீமன் இன்தஹு, அல்லாஹு தஆலா தன்னிடத்தில் இருக்கக்கூடிய மாணவர்களிடத்திலே அந்த கூட்டத்தார்களை புகழ்ந்து பேசுகின்றான், பாராட்டி பேசுகின்றான். அப்ப நம்மை பற்றி இறைவனே பாராட்டுகின்றான், மாணவர்களிடத்திலே பாராட்டுகின்றான். அப்படி அல்லாஹ்வுடைய பாராட்டு, அல்லாஹ்வுடைய அருள், அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு, அல்லாஹ்வுடைய ரஹமத்து, இது எல்லாத்துக்கும் மேலாக மன நிம்மதி, மன நிறைவு, மன அமைதி, இவை அனைத்துமே ஒரு கூட்டாக இருக்கின்ற பொழுது கிடைக்கும் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி முஸ்லிம் ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்னைக்கு மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு அரும்பாடுபட்டு கஷ்டப்பட்டு பிளவுபட்டு கிடந்த சமூகத்திற்கு மத்தியிலே இணக்கத்தை ஏற்படுத்தி, அன்பை ஏற்படுத்தி, இணக்கத்திற்காக கடும் பாடுபட்டு அரும்பாடுபட்டு இந்த சமூகத்தை ஒற்றுமையான ஒரு சமூகமாக ஆக்கி, பின்பற்றப்படுவதற்கு தகுதியான ஒரு சமூகமாக ஆக்கி இந்த உலகத்தில் விட்டுட்டு போனாங்க. ஆனால் அன்றைய அப்படிப்பட்ட ஒரு சமூகம் இன்றைக்கு எந்த நிலையில் இருக்கின்றோம், எந்த அளவுக்கு பிளவுபட்டு போய்விட்டோம். மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கை செய்தார்களா இல்லையா? சராசரியாக ஒரு சின்ன விஷயத்தை எடுத்துக்கொள்வோம், பிறையை எடுத்துக்கொள்ளுங்கள். ஒரு பிறையை, பெருநாள் பிறையாக இருக்கட்டும், நோன்பு பிறையாக இருக்கட்டும், எப்படிப்பட்ட சமூகமாக இந்த வாழ்ந்த சமூகம் இது. தமிழகத்திலே மொத்தமாக ஒரு நோன்பு பிடிக்கக்கூடிய ஒரு சமூகமாக, நான் தமிழகத்தை மட்டும் பேசுகின்றேன், ஒட்டுமொத்தம் பேசல. தமிழகத்தில் பிறை பார்க்கப்படுகிறது என்கிற ஒரு அறிவிப்பு ஒருமையானால் தமிழக மக்கள் எல்லோருமே சேர்ந்து ஒற்றுமையாக சந்தோஷமாக நோன்பு பிடிக்கக்கூடிய காட்சி. அதே போன்று ஒரு தலைமை காட்சி, பிறை பார்க்கப்பட்டு விட்டது, பெருநாள் கொண்டாட வேண்டும் என்கிற அறிவிப்பு ஒன்றுமையானால், அல்லது பிறை குழுவாக பள்ளி வாயில்களில் இருக்கக்கூடிய அறிஞர்கள், நிர்வாக பெருமக்கள் பிறை பார்க்கப்பட்டு விட்டது அதிகாரப்பூர்வமான தகவல்களை அறிவிக்கின்ற பொழுது ஊர் மக்கள் எல்லோருக்கும் அந்த செய்திகள் பரப்பப்பட்டு, எல்லா வட்டாரத்துக்கும் வட்டாரங்களுக்கும் பரப்பப்பட்டு அந்த செய்திகள் தமிழகம் முழுவதும் போய் எல்லாருமே ஒரே நாளில் ஒற்றுமையாக சந்தோஷமாக பெருநாளை கொண்டாடிய காலங்கள், மகிழ்ச்சியாக கடந்த காலங்கள். ஒரே நாளில் ஒட்டுமொத்த சமூகமும் அப்படி பள்ளிவாசல் கூட்டமாக வருவது, பள்ளி நரம்பு வலியுது, இடம் பத்தல, ஒரு திடலை பிடித்து திடல்ல கூட்டம் கூட்டமா போய் நிற்கிறது. ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமூகம் இவ்வளவு பெரிய சமூகமா, எவ்வளவு பெரிய சமூகமாக அந்த இஸ்லாமிய சமூகம் வளர்ந்து நிற்கின்றது என்பதையெல்லாம் தாண்டி அதை பார்ப்பதற்கு எவ்வளவு கண்கொள்ளா காட்சி. ஒரு குழுவாக மொத்தமாக சேர்ந்து இன்னைக்கு எத்தகைய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டது. ஒற்றுமைக்கு நேர்மாறாக இஸ்லாம் எதை போதித்ததோ, ரமலான் மாதம் எதை போதித்ததோ அதற்கு நேர் மாற்றமாக இன்றைய சமூகம் பிளவுபட்டு கிடப்பதை நாம் பார்க்கின்றோம். ஒரு மாவட்டத்திலே, மாநிலத்திலே, ஒரு ஊரிலே, ஒரு கிராமத்திலே, ஒரே வீட்டிலே எத்தனை பெருநாட்கள், எத்தனை நோன்புகள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடுமையாக எச்சரிக்கை செய்த ஒன்றை இன்னைக்கு நம்ம கண்ணாடி பார்த்துட்டு இருக்கோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். யதுல்லாஹி மஅல் ஜமாஅ, யதுல்லாஹி மஅல் ஜமாஅ, அல்லாஹ்வினுடைய பேருதவி அது ஜமாஅத்தில் தான் இருக்கிறது, ஒற்றுமையில் தான் இருக்கிறது. சேர்ந்திருக்கும் போதுதான் அல்லாஹ்வினுடைய உதவி வரும். யதார்த்தமாக ஒன்றை நாம் புரிந்து கொள்வோம். காட்டிலே வசிக்கக்கூடிய வன விலங்குகளாக இருக்கட்டும், வேட்டை பிராணிகளாக இருக்கட்டும், ஒரு வன விலங்கு, வேட்டை பிராணி எந்த ஒன்றை வேட்டையாடும் என்றால் எது தனியாக சுற்றுகின்றதோ அதைத்தான் வேட்டையாடும், அல்லது கூட்டத்தில் இருந்து தனிமைப்படுத்தி வேட்டையாடும். வன விலங்கினுடைய வேட்டையினுடைய அந்த சூழ்ச்சியான சொல்றேன், யதார்த்தத்தை சொல்றேன். கூட்டமாக இருந்தால் தனித்து வேட்டையாடும், அல்லது தனியாக ஒரு வேட்டை பிராணி இருக்குமே அதை வேட்டையாடும். ஒன்றாக ஜமாத்தாக இருக்கின்ற பொழுது அங்க வேட்டைக்கு வேலை இல்லை. சின்ன சின்ன குழுவுக்கும் கூட, மிருகங்களுக்கும் கூட அது ஒற்றுமையாக இருக்கும் பொழுது பலம் கிடைக்கின்றது.
மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிறந்த சமூகமாகிய மிக உயர்ந்த உம்மத்தாக இருக்கின்ற நாம் இன்று எந்த அளவுக்கு பிளவுபட்டு விட்டோம், எந்த அளவுக்கு பிளவுபட்டு விட்டோம் என்று சொன்னால் பல உரிமைகள் நம் கையிலிருந்து பறிக்கப்படும் அளவுக்கு இன்று பிளவுபட்டு கிடக்கின்றோமா இல்லையா? எத்தனை உரிமைகளை இழக்கின்ற அளவுக்கு இன்னைக்கு சமூகம் பிளவுபட்டு கிடக்கின்றது. ஒற்றுமையினுடைய மதிப்பையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போதித்த ஹதீஸ்களையும் அல்லாஹ் குர்ஆனிலே போதிக்கின்ற கட்டளைகளையும் நாம் சரியாக உள்வாங்கி ஒற்றுமையோடு வாழ்வோம் என்று சொன்னால் இந்த உலகத்திலும் சரி கண்ணியமாக வாழ முடியும், உரிமைகளை இழக்காமல் வாழ முடியும், மிக மகிழ்ச்சியாக வாழ முடியும், நாளைக்கு மறுமையிலும் மகிழ்ச்சியாக வாழ முடியும். அத்தகைய ஒற்றுமை இன்னைக்கு சமூகத்தில் இல்லாம போயிட்டு இருக்குது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒற்றுமையினுடைய பலம் என்ன என்பதை சொல்லும்போது யதுல்லாஹி மஅல் ஜமாஅ, அல்லாஹ்வினுடைய மகத்தான பேருதவி அது ஜமாஅத்தில் தான் இருக்கிறது, ஒற்றுமையில் தான் இருக்கின்றது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்களே, திருமதியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. இன்னொரு ஹதீஸ்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒமன் ஷத்த இலன்னார், எந்த ஒரு மனிதன் ஒரு ஜமாஅத்தை விட்டு விலகி விடுகின்றானோ, நான் அந்த ஜமாஅத்தை சேர மாட்டேன், நான் தனியா நிற்பேன் என்று யார் ஜமாஅத்தை விட்டு விலகி விடுகின்றார்களோ அவர்கள் நரகத்திற்கும் தனியாகத்தான் செல்வார்கள். மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. நரகமே கஷ்டம் தானே. பொதுவா உலகத்தில் நம்ம யதார்த்தமா யோசிச்சு பாருங்க, தனிமை என்பது மிக பெரும் கஷ்டம். ஒரு மனிதன் தவறு செய்கின்ற பொழுது அவனை சிறைச்சாலையில் அடைக்கப்படுகிறது. சிறைச்சாலையில் அடைக்கப்படுகிறதா இல்லையா? சுதந்திரத்தை இழக்கின்றான். அதே சிறைச்சாலையில அவன் தனிமையில் தூக்கி போடும்போது அது அதை விட பெரிய தண்டனை, அது மிகப்பெரிய வேதனை. நாளைக்கு மறுமையில நரகத்துல சில பேர் தனியா தான் கிடப்பாங்க, கூட்டா சேர்ந்த அதாபு கிடையாது. தனி மரமா நின்று அதாபு அனுபவிக்கிறது. அது அதாபுக்கும் மேல அதாபு, வேதனைக்கும் மேல் வேதனை. மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யதுல்லா மஅல் ஜமாஅ, அல்லாஹ்வினுடைய பேருதவி ஒரு ஜமாஅத்தில், ஒரு கட்டமைப்பில், ஒரு கூட்டமைப்பில் தான் இருக்கின்றது, ஒற்றுமையில் தான் இருக்கின்றது. உமன் ஷத்த இலன்னார், எவன் ஒரு ஜமாஅத்தை விட்டும் தனியாக விலகி சென்று விடுகிறானோ அவன் நாளைக்கு மறுமையின் நரகத்திற்கும் தனியாகத்தான் செல்லுவான் என்று மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கிறார்கள். திருமதியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அதே நேரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒற்றுமை எந்த அளவுக்கு சொல்றாங்க பாருங்களேன். சஹாபா பெருமக்கள் ஒரு தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வராங்க, வந்து சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, இன்னா நஅகுலு வலா நஸ்பஉ, நாங்க சாப்பிடுறோம் ஆனா வயிறு நிரம்ப மாட்டேங்குது, பசி போக மாட்டேங்குது. நல்லா சாப்பிடுறோம் ஆனா வயிறு நிரம்புவது கிடையாது, பசி போறதில்லை, என்ன செய்ய கேட்கிறாங்க. உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருப்பி கேள்வி கேட்டாங்க, அப்படியா, ஃபலஅல்லகும் தஅகுலூன முத்தஃபர்ரிகீன, நீங்கள் எல்லோரும் பிரிந்து சாப்பிடுகிறீங்களா கேட்கிறாங்க. சேர்ந்து சாப்பிடாம பிரிஞ்சு சாப்பிடுறீங்களா? சஹாபாக்கள் சொல்றாங்க, நஅம் யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதர்களே, ஆம், நாங்கள் சேர்ந்து சாப்பிடுறது கிடையாது, பிரிந்து சாப்பிடுறோம். அப்பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஃபஜ்தமிஉ அலா துஆமிக்கும், நீங்கள் சாப்பிடும்போது கூட சேர்ந்து சாப்பிடுங்கள். வதுகுரு ஸ்மல்லாஹி அலைஹி, சாப்பிடும்போது பிஸ்மில்லாஹ் சொல்லி சாப்பிடுங்கள். யுபாரக லக்கும் ஃபீஹி, அப்படி சேர்ந்து நீங்கள் சாப்பிட்டால், பிஸ்மில்லாஹ் கூறி நீங்கள் சாப்பிட்டால் உங்கள் உணவில் அல்லாஹ் பரக்கத்து செய்வான். மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இப்னு மாஜாவிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, அபூ தாவூதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கொஞ்சம் ஒரு காலம் இருந்தது, முஸ்லிம்களுடைய எல்லா பகுதியிலுமே அந்த பழக்கம் அதுதான். என்ன பழக்கம் கேட்டீங்கன்னா, வீட்டில் சாப்பிடும்போது ஒரே சகன் சாப்பாடு மாதிரி வச்சு மொத்தமாக உட்காந்து சேர்ந்து சாப்பிடுவாங்க. தாய் தந்தை பிள்ளை எல்லாருமே மொத்தமாக சேர்ந்து சாப்பிட்றது, ஒரே தட்டில் ஒரே சகனில் சாப்பிட்றது. கொஞ்சம் காலங்கள் செல்ல செல்ல, காலங்கள் மாற மாற தனித்தனி தட்டு, ஒவ்வொரு ஆளுக்கும் தனித்தனி தட்டு, வீட்டிலேயே தனித்தனி தட்டில் வச்சு நம்ம சாப்பிட்ற பழக்கம் வந்துச்சு. ஆனால் எது சுன்னத்து? அன்றைய காலகட்டத்தில் உலமாக்கள், அறிஞர்கள் எதுவெல்லாம் சுன்னத்தோ இந்த உம்மத்திற்கு கடுமையாக போதித்தார்கள். குடும்பத்தில் உள்ள எல்லோருமே அதை கடைபிடித்தோம். எப்பொழுதெல்லாம் அது கடைபிடிக்கப்பட்டதோ மிகப்பெரிய பரக்கத்தோடு இந்த சமூகம் வாழ்ந்தது. மிகப்பெரிய அல்லாஹ்வினுடைய பாதுகாப்போடும் உதவியோடும் இந்த சமூகம் வாழ்ந்தது. ஒரு உணவு விஷயத்தில் கூட மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, பிரிந்து சாப்பிடாதீங்கிறாங்க. ஃபஜ்தமிஉ அலா துஆமிக்கும், நீங்கள் சாப்பிடும் போது கூட சேர்ந்து சாப்பிடுங்கள் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னொரு ஹதீஸ்ல வருது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, குலூ ஜமீஅன் வலா தஃபர்ரகு, அருமை மக்களே, நீங்கள் சாப்பிடும் போது சேர்ந்து சாப்பிடுங்கள், பிரிந்து சாப்பிடாதீர்கள். ஃபஇன்னல் பரக்கத மஅல் ஜமாஅ, ஏனென்றால் அல்லாஹ்வினுடைய அருள் வளம் பரக்கத் என்பது அது கூட்டத்தில் தான் இருக்கிறது, அது ஜமாஅத்தில் தான் இருக்கின்றது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி இப்னு மாஜாவிலே பதிவாகி இருக்கின்றது. கொஞ்சம் யோசியுங்கள்,
நம்ம வந்து ஒரு நாளைக்கு 5 வேளை தொழுவது கட்டாய கடமை. பள்ளி வாயில் வைத்து தொழுதாலும் கடமை நீங்கிவிடும். வீட்டில் போய் தனியா தொழுதாலும் கடமை நீங்கிவிடும், கடமை நீங்கிடும். ஆனா எங்க தொழுவது சிறந்தது என்று நீங்கள் பார்ப்பீர்களேயானால் பள்ளிவாசலில் வந்து ஜமாஅத்தாக தொழுவது சிறந்தது. ஒரு மனிதர் தனக்கு கடமையான வணக்கத்தை இல்லத்தில் வைத்து தனியாக தொழுதாலும் கடமை நீங்கிவிடும், பள்ளி வாயில் வைத்து தொழுதாலும் கடமை நீங்கிவிடும். சிறந்தது என்ன? மாநபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருகிறார்கள், ஸலாத்துல் ஜமாஅத்தி அஃதலு மின் ஸலாத்தில் ஃபர்தி பி 27 தரஜத்தன். ஒரு மனிதன் தனித்து தொழுவதை விட ஜமாஅத்தோடு சேர்ந்து தொழுதல் என்பது 27 மடங்கு அந்தஸ்தால் உயர்ந்தது அப்படிங்கிறான் மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 27 மடங்கு அந்தஸ்து உயர்கிறது. பள்ளி வாயிலில் வந்து கடமையான வணக்கங்களை ஜமாஅத்தோடு சேர்ந்து தொழுகின்ற பொழுது, தனியாக தொழுகின்ற பொழுது அந்த உயர்ந்த நன்மை கிடைக்கிறது இல்லை. அப்ப ஜமாஅத்தாக சேர்கின்ற பொழுது அங்கே மிகப்பெரிய ஒரு பயம் உண்டு என்பதை இந்த ஹதீஸ் அறிவிக்கிறதா இல்லையா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன இந்த செய்தி புகாரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அதே போன்று இன்னொன்றை கவனியுங்கள். மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒற்றுமைக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க பாருங்க. அந்த ஒற்றுமைக்கு நம்ம முரணாக செயல்படும் போது அது எவ்வளவு ஆபத்து என்ற விசுவாசம் கற்றுத்தராங்க பாருங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு சமயம் பள்ளிவாசல்ல தொழுகைக்கு முன்னாடி நபியினுடைய பண்பு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல்ல சஃப்புகளை சரி செய்வாங்க. நுஅமான் ரலியல்லாஹு சொல்றாங்க, ஒரு சமயம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகிற நேரத்திலே எங்களுடைய சஃப்புகளை அணிகளை சரி செய்து கொண்டிருந்தார்கள். கையில் ஒரு சின்ன ஈட்டி மாதிரி வச்சிருப்பாங்க, அதை வச்சு அப்படி நேரம் நிற்க சொல்லுவாங்க. சஹாபாக்கெல்லாம் நேரம் நின்றுகிட்டே இருந்தாங்க. அந்த நேரத்திலே ஃபரஆ ரஜுலன் பாதியன் சதுருஹு மின ஸஃபி, அப்பொழுது ஒரு மனிதர் அவர் சஃப்பை விட்டு கொஞ்சம் விலகி நிற்கிறார். இதை மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்குறாங்க. நெஞ்சு பகுதி பார்த்தாலும் தெரிஞ்சுமா இல்லை விலகி நிற்கிறாருண்டு. அப்படி நெஞ்சு பகுதி விலகி இருக்குது. நேரம் நின்னா எல்லாம் ஒரே மாதிரி இருப்பாங்க. அந்த ஒரு நெஞ்சு மட்டும் பின்னாடி போயிருக்கு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடனே தொழுகிற நேரத்திலங்க, சஃப்புகளை சரி செய்கிற நேரத்தில், அந்த நேரத்தில் சஹாபாக்கிட்ட சொல்றாங்க, இபாதல்லாஹ், அல்லாஹ்வின் அடியார்களே, லத்துஸவ்வுன சுஃபுஃபக்கும், உங்களுடைய சஃப்புகளை நீங்கள் சரி செய்யுங்கள். அவள யுகாலிஃபன்னல்லாஹு பைன உஜூஹிக்கும், அப்படி இல்லை என்றால் உங்களுக்கு இடையிலே அல்லாஹ் கருத்து முரண்பாட்டை ஏற்படுத்தி விடுவான், உங்களுக்கு இடையிலே பிளவு ஏற்பட்டு விடும். எனவே சஃப்பை சரி செய்யுங்கள். மாநபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப சஃப்புல நிற்கும் போது சரியா நிக்கல, விலகி நிற்கிறார் அப்படின்னு சொன்னா அதனுடைய பாதிப்பு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த சமூகத்துக்கு இடையில பிளவு வரும் ஸல்லல்லாஹு சொல்றாங்க. அதுதான் அதனுடைய தண்டனை. ஒரு நிற்கின்ற பொழுது கூட ஜமாத்தாக ஒண்ணா நிக்கணும். அது ஒரு ஆள் முன்னாடி ஒரு ஆள் பின்னாடி போய் நிற்கின்ற பொழுது அங்கேயும் அல்லாஹ்வுடைய தூதர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, இந்த சஃபில் கூட நீங்கள் ஒற்றுமையை கடைபிடிக்கவில்லை என்றால் உங்களுக்கு மத்தியிலே அல்லாஹ் பிளவை ஏற்படுத்தி விடுவான், உங்களுக்கு மத்தியிலே முரண்பாட்டை ஏற்படுத்தி விடுவான். ஒவ்வொரு விஷயத்துக்கு சண்டை போட்டே கிடக்கணும். ஒவ்வொரு விஷயத்துக்கு சண்டை போட்டே கிடக்கணும் அப்படின்னு சொன்னா இந்த சமூகம் தன்னை எப்படி பாதுகாக்கும், தன் உரிமையை எப்படி பாதுகாக்கும், தன் சந்ததிகளை எப்படி பாதுகாக்கும், இறை சட்டங்களை எப்படி பாதுகாக்கும், மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அழகிய வழிகாட்டுதலை எப்படி பாதுகாக்க முடியும்? எத்தகைய ஆபத்துகள் எல்லாம் சூழ்ந்து கொண்டிருக்கின்ற அந்த வேளையிலே நமக்கு இடையிலே பிணக்கம் ஏற்பட்டு பிளவு ஏற்பட்டு பல பிரிவுகளாக பிரிந்து 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 ஒரு சமூகம் போகிறது என்று சொன்னால் முழுக்க முழுக்க அது பலவீனம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இன்னொரு செய்தி சொல்றேன். இஸ்லாமிய ஆட்சிக்கு உட்பட்ட பகுதியை நான் பேசுறேன். இஸ்லாமிய ஆட்சிக்கு உட்பட்ட பகுதியாக இருந்தால் அங்கே இஸ்லாமிய சட்டம் என்ன தெரியுமா? எந்த ஒரு மனிதன் ஒரு பகுதியின் ஒற்றுமையை சீர்குலைக்கின்றானோ அதற்கு இஸ்லாம் ஏற்படுத்திய குற்றவியல் தண்டனை சட்டம் என்ன கேட்டீங்க அப்படின்னு சொன்னா அவருக்கு மரண தண்டனை. ஞாபகம், இஸ்லாமிய ஆட்சியா இருந்துச்சுன்னா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க அவருக்கு மரண தண்டனை. இது ஒரு ஹதீஸ் இல்ல, பல ஹதீஸ். ஒரு விஷயத்திற்கு ஒரு குற்றத்திற்கு மரண தண்டனை வழங்கப்படுகிறது என்று சொன்னால் அப்ப அது எவ்வளவு பெரிய ஆபத்து, அது அந்த குற்றம் எவ்வளவு பெரிய குற்றமா இருக்கும். மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மன் அசாக்கும் வ அம்ருக்கும் ஜமீஉன் அலா ரஜுலின் வாஹிதின் யுரீது அன் யஷுக்க அசாக்கும் அவ் யுஃபர்ரிக ஜமாஅத்தக்கும் ஃபக்துலூஹு. உங்களிடத்தில் எவனேனும் ஒருவன் வந்தால், நீங்க எல்லோருமே ஒரு தலைமையின் கீழ் ஒற்றுமையாக இருக்கின்ற பொழுது உங்களிடத்தில் ஒருவன் வந்து உங்களுடைய அந்த ஜமாஅத்தை, உங்களுடைய இந்த ஒற்றுமையை சீர்குலைக்க வேண்டும், உங்களை பிரிக்க வேண்டும் என்று நாடி உங்களிடத்தில் ஒருவன் வந்தால் ஃபக்துலூஹு, அவனுக்கு நீங்கள் மரண தண்டனை வழங்குங்கள். மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. நான் சொன்ன இந்த செய்தி முஸ்லிம் ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, பல்வேறு இடங்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது.
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இன்னஹு சயகூனு பஅதி ஹனாத்துன் வ ஹனாத்துன். அருமை மக்களே, எனக்கு பின்பு பல 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 பிரச்சனைகள் வரும், பல பல ஃபித்னாக்கள் வரும். அந்த நேரத்திலே ஃபமன் ரஅய்துமூஹு ஃபாரக்கல் ஜமாஅ, எந்த ஒரு மனிதன் ஒரு ஜமாஅத்தை விட்டு விலகி செல்வானோ, அவ் யுஃபர்ரிகு அம்ர உம்மத்தி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி உம்மத்தினுடைய ஒற்றுமையை எவன் சீர்குலைக்க நினைப்பானோ, அப்படி ஒருவன் சீர்குலைப்பதற்காக, ஒற்றுமையை குலைப்பதற்காக வருவானேயானால் ஃபக்துலூஹு, அவனுக்கு நீங்கள் மரண தண்டனை வழங்குங்கள். ஃபஇன்ன யதல்லாஹ் அலல் ஜமாஅ, ஏனென்றால் அல்லாஹ்வின் மகத்தான உதவி ஒற்றுமையில் தான் இருக்கின்றது. ஃபஇன்ன ஷைத்தான் மஅமன் ஃபாரக்கல் ஜமாஅ, ஷைத்தான் யார் கூட இருப்பான் அப்படின்னு சொன்னா, ஜமாஅத்தை விட்டு எவன் விலகி செல்கின்றானோ, ஒரு ஜமாஅத்தை எவன் பிளவுபடுத்துகின்றானோ அவனிடத்தில் ஷைத்தான் கூட இருப்பான். மாநபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப அல்லாஹ் யார் கூட இருப்பா? ஒற்றுமை இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட. அல்லாஹ்வுடைய உதவி யார்கிட்ட வரும்? ஒற்றுமை இருக்கிற மக்கள்கிட்ட. பிளவுபடுத்தும் சமூகத்திடம், பிரிந்து செல்லும் சமூகத்திடம் கூட யார் இருக்கிறா? மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஷைத்தான் இருப்பான். அப்ப ஷைத்தான் கூட இருக்கிறான் அப்படின்னு அவன் என்ன பண்ணுவான்? வழி நடத்துவானா? வழி கெடுப்பானா? இது வழி தானே கெடுப்பான். அவன் நமக்கு காட்டுகின்ற பாதை என்னவா இருக்கும்? நரகமா தானே இருக்கும். இவ்வளவு தெளிவாக மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கை செய்த செய்தி நசாயிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இன்னொரு செய்தியும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இது இஸ்லாமிய ஆட்சியான தண்டனை. இன்னொரு செய்தி என்ன கேட்டீங்கன்னா, ஒரு மனிதன் ஒரு ஜமாத்தை விட்டு விலகி போறான் அப்படின்னு சொன்னான், ஒற்றுமையை சீர்குலைக்கிறான் அப்படின்னு சொன்னான், அவன் இஸ்லாமிய வட்டத்தை விட்டு வெளியே போறான்னு அர்த்தம். தன்னை அவன் முஸ்லீம் என்று அடையாளப்படுத்தினாலும் சரி, தனக்கு ஒரு இஸ்லாத்தை அடையாளப்படுத்துகிற ஒரு பெயரை அவன் சூட்டிக் கொண்டாலும் சரி, அவன் இஸ்லாமிய வட்டத்தை விட்டு வெளியே போறான்னு அர்த்தம். மாநபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மன் ஹரஜ மினல் ஜமாஅ, எந்த ஒரு மனிதன் ஒரு ஜமாஅத்தை விட்டு விலகி செல்வானோ, ரொம்ப விலக வேண்டாம், கைது சிபரின், ஒரு ஜான் அளவுக்கு, ரொம்ப கிடையாது, வெறும் ஒரு ஜான் அளவுக்கு எவன் ஒரு ஜமாஅத்தை விட்டு விலகி செல்வானோ, ஃபகத் ஹலஅ ரிபகத்தல் இஸ்லாமி மின் உனுகிஹி ஹத்தா யுராஜிஹு, அவன் தனது கழுத்திலிருந்து இஸ்லாத்தினுடைய வளையத்தை கலட்டி தூக்கி எறிந்து விட்டான். எவ்வளவு பெரிய எச்சரிக்கைங்க! இஸ்லாமிய வட்டத்தை விட்டு வெளியே போயிட்டான்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. நான் சொல்றேன், இந்த ஹதீஸ் ஹாக்கிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது, ஆதாரபூர்வமான ஹதீஸ். ஒரு மனிதன் இஸ்லாமிய வட்டத்தை விட்டு வெளியே போறான் என்று சொல்வது எவ்வளவு கடுமையான வார்த்தை, எவ்வளவு கடுமையான வார்த்தை. பேரு அப்துல்லா, அப்துல் ரஹ்மான் என்று பெயர் வைத்திருந்தாலும், அல்லாஹினுடைய அடிமை என்று பெயர் வைத்திருந்தாலும், ரஹ்மானுடைய அடிமை என்று பெயர் வைத்திருந்தாலும், தன்னை ஒரு முஸ்லிம் என்று அவர் அடையாளப்படுத்தினாலும், தன்னை ஒரு மூமின் என்று அடையாளப்படுத்தினாலும், மாநபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்களே, இஸ்லாத்தினுடைய வளையத்தை கழுத்தில் தூக்கி எரிஞ்சுட்டாங்கிறாங்களே, வட்டத்தோட்டு வெளியே போயிட்டாங்கிறாங்களே. அப்ப எவ்வளவு பெரிய டேஞ்சர், எவ்வளவு ஆபத்து பிளவுபடுவது என்பது, பிளவை ஏற்படுத்துவது என்பது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, அல்லாஹ் தஆலா யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு உத்தரவு போட்டான், ஒரு வஹி அறிவிக்கிறான். என்ன வஹி அப்படின்னு சொன்னா, யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவங்களுடைய உம்மத்திற்கு ஒரு 5 விஷயங்களை போதிக்கணும். யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் வஹி அறிவிக்கிறான். ஒரு நீண்ட ஹதீஸ், அந்த ஹதீஸ் அப்படியே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. சொல்லிட்டு அந்த ஹதீஸை முடிக்கும் போது மாநபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் 5 விஷயம் உத்தரவு போட்டானா, அதே மாதிரி வன ஆமுருக்கும் பி ஹம்சின், நானும் உங்களுக்கு 5 விஷயத்தை ஏவுறேன். அமரணி பிஹின்ன அல்லாஹ், அந்த 5 விஷயத்தையும் அல்லாஹ் தான் எனக்கு ஏவ சொன்னான். அல்லாஹ் கட்டளை போட்டா அவன் உம்மத்துக்கு சொல்லுங்கண்டு. யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் தன் உம்மத்திற்கு 5 விஷயங்களை சொன்ன மாதிரி, அல்லாஹ் சொன்ன மாதிரி, எனக்கும் அல்லாஹு தஆலா இந்த உம்மத்திற்கு 5 விஷயத்தை ஏவும்படி சொல்லியிருக்கின்றான் என்று மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு அதை வரிசைப்படுத்துறாங்க. அஸ்ஸம்உ வத்தாஅ வல் ஜிஹாத் வல் ஹிஜ்ரத் வல் ஜமாஅத், இந்த 5 விஷயங்கறாங்க. மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அஸ்ஸம்உ வத்தாஅ, அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னாலும் கேட்டல். கேட்டா மட்டும் பத்தாது, அதுக்கு கட்டுப்படுதல். சமிஅனா வ அத்தாஅனா, கேட்டோம் கட்டுப்பட்டோம், ரெண்டும் வேணும். கேட்டோம் ஆனா கட்டுப்பட மாட்டோம், அப்படி கிடையாது. சமிஅனா வ அஸைனா கிடையாது, கேட்டோம் மாறு செய்தோம், அப்படி கிடையாது. அது யூதர்களின் செயல், அது யூதர்களின் செயல் என்று அல்லாஹ் குர்ஆனில் அடையாளப்படுத்துகின்றான். அல்லாஹ் சொல்றதை கேட்கிறோம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றதை கேட்கிறோம், ஆனா மாறு செய்யறது அப்படி கிடையாது. ஒரு உண்மையான மூமின் என்றால் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றதை கேட்கிறது, கட்டுப்படுறது. சமிஅனா வ அத்தாஅனா. அப்ப மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, முதலாவது சம்உ, இறைவனும் இறை தூதர் சொல்ல கேட்கிறது.
இரண்டாவது அத்வா, அவர்களுக்கு கட்டுப்படுவது. மூணாவது அல் ஜிஹாத், மார்க்கத்தை பாதுகாப்பதற்கு அறப்போர் புரிவது. நாலாவது அல் ஹிஜ்ரா, இந்த ஷரியத்தை பாதுகாப்பதற்கு ஹிஜ்ரத் செய்வது அன்றைய காலகட்டத்தில் நடந்தது. அஞ்சாவது ஒல் ஜமாஅத்து, ஒற்றுமையாக இருப்பது, ஜமாத்தாக இருப்பது. இந்த 5 விஷயத்தில் பெருமான செலவாசி எதை கொண்டு வராங்க? ஜமாத்தா, கூட்டாக ஒற்றுமையாக இருத்தல் என்பது இந்த உம்மத்திற்கு அவசியம். இதை அல்லாஹ் எனக்கு சொல்லியிருக்கிறார், இந்த உம்மத்திற்கு ஏவும்படி அல்லாஹ் எனக்கு சொன்னான் என்று பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி ஹாக்கிம் போன்ற பல்வேறு நூல்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆதாரப்பூர்வமான ஹதீஸை பதிவு செய்கின்றோம். பல கட்டங்களில், ஒரு சமயம் கிடையாது, பல கட்டங்களில் மாணவி ஸல்லல்லாஹு சொல்றாங்க ஒற்றுமை அவசியம், ஒற்றுமை அவசியம், ஒற்றுமை அவசியம். அப்படி ஒற்றுமைக்கு பெயர் போன சமூகம் தான் இன்னைக்கு பல கூறுகளாக பிரிந்து, பல பிரிவுகளாக பிரிந்து பலத்தை இழந்த ஒரு சமூகமாக இருக்கின்றது. எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டே இருக்கலாம். எத்தனை கோடிகள் வேண்டுமானால் இஸ்லாமிய எண்ணிக்கை அதிகரிக்கலாம். எண்ணிக்கை அதிகரிப்பதனால் எந்த பயனும் அல்ல. அது ஒற்றுமையாக இருக்கின்ற பொழுதுதான் பயன், பலம். இந்த பிளவுபடுத்துறது யார் வேலை? யார் சந்தோஷப்படுறார்? பெருமான ஸல்லல்லாஹு சொல்றாங்க, அது சைத்தானுடைய வேலைங்கிறாங்க. மாணவி ஸல்லல்லாஹு சொல்றாங்க, இந்த இப்லீஸ் இருக்கானா இல்லையா, அவன் ஒரு மீட்டிங் வைப்பான், வச்சு தன்னுடைய அடியாட்கள், சைத்தான் தனது அடியாட்களை ஃபுல்லும் கூப்பிடுவான். அதனாகும் மின்ஹு மன்சிலத்தன் ஆலமுகும் ஃபித்னத்தன், ஹதீஸில் வருது. அவன் இந்த சைத்தானுடைய தலைவர் இருக்கான் பார்த்தீங்களா, ஹெட்டு, அவனுக்கு அவனுடைய படைகளில் யார் ரொம்ப நெருக்கமானவன் இருப்பாங்க அப்படின்னு சொன்னா, எவன் மிகப்பெரிய ஃபித்னா செஞ்சான் அவன் தான் தலைவனுக்கு நெருக்கமா. எவன் நல்லது செய்யறான் அவன் நெருக்கம் அப்படி கிடையாது. அந்த படைகளில் எவன் ரொம்ப மோசமான ஃபித்னா கூறியவனோ அவன் தான் ஹெட்டு. சைத்தானுடைய தலைமை இருக்கு பார்த்தீங்களா, அவனுக்கு ரொம்ப நெருக்கமா இருப்பான். அப்ப சைத்தானுடைய தலைவன் கேட்பான், என்னப்பா செஞ்ச மக்களுக்கு மத்தியில், என்ன ஃபித்னா செஞ்சுட்டு வந்த? அவரோட படைகளை ஒரு செஞ்சு சொல்லுவான், பால்து கதா ஓ கதா, நான் இந்த மாதிரி ஃபித்னா செஞ்சேன், நான் இந்த மாதிரி மக்களுக்கு மத்தியில் குழப்பத்தை ஏற்படுத்தினேன் அப்படின்னு சொன்ன உடனே சைத்தானுடைய தலைவன் சொல்லுவானா, மா சலாத்தை செய்யா, நீ அவ்வளோ பெரிய விஷயம் செய்யலையே, பாராட்ட மாட்டான். நீ அவ்வளோ பெரிய விஷயம் செய்யலையாப்பா, நீ போ ஓரமாக போய் நில்லு. சும்மா எஜ்ஜி அகதுவும். அடுத்து இன்னொருத்த வருவான் அவனோட படைகளில், அவன் வந்து சொல்லுவான், மா தரத்துஹு ஹத்தா ஃபர்ரத்து பைனஹு வ பைன இம்ராத்திஹி, நான் ஒரு மனிதனிடத்தில் சென்றேன், அவன் உள்ளத்தில் நிறைய குழப்பத்தை போட்டு, எந்த அளவுக்கு குழப்பத்தை போட்டேன் என்றால் அவனுக்கும் அவன் மனைவிக்கும் மத்தியிலே நான் பிரிவினை ஏற்படுத்தி விட்டேன், 2 பேருக்கு மத்தியில் பிளவை ஏற்படுத்தினேன். இதுதான் நான் செஞ்சுட்டு வந்த ஃபித்னா. மாணவி ஸல்லல்லாஹு சொல்றாங்க. அப்ப இந்த சைத்தானோட தலைவர் இருப்பான் பார்த்தீங்களா, அவன் அந்த ஆளை மட்டும் கூப்பிட்டு, அந்த சைத்தான் அவனை மட்டும் கூப்பிட்டு சொல்லுவானா, யுதுனீஹி மின்ஹு, அவனை பக்கத்தில் வர வச்சு, நிஅமா அன்த, நீ தான்மா நல்ல ஆளு, அவன் பாராட்டுவான், நிஅமா அன்த, நீ தான்மா நல்ல ஆளு அப்படின்னு சொல்லி, இப்ப எல்தஸிமுஹு, அவனை கட்டி அணைப்பான், பாராட்டுறதுக்காண்டி கட்டி அணைத்து பாராட்டுவான். நிஅமா அன்த, நீ ரொம்ப நல்ல காரியம் செஞ்சுட்டு வந்த, நீ தான்மா நல்லவன். ஒரு கணவன் மனைவி 2 பேர், இந்த 2 பேருக்கு மத்தியில பிளவு ஏற்படுத்துறதே அவனுக்கு அவ்வளவு சந்தோஷம் சொன்னா, ஒரு சமூகத்தையே பல கூறா போட்டா, ஒரு சமூகத்தையே பல கூறாக ஆக்கி, ஒவ்வொருவரும் ஒவ்வொரு திசையில பார்த்தா எல்லாருமே முஸ்லீம், பேர் முஸ்லீம். இன்னைக்கு நான் பெருநாள் கொண்டாடுகின்றேன், நாளைக்கு இன்னொருவர் கொண்டாடுகின்றார், அதுக்கு அடுத்து இன்னொருவர் கொண்டாடுகின்றார், பேர் எல்லாரும் முஸ்லீம், எல்லாருமே மூமின். மாணவி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவுக்கு ஒற்றுமையை போதித்த மார்க்கம் இது, எந்த அளவுக்கு ஒற்றுமையை போதித்த ஒரு அழகிய ஒரு வழிகாட்டியை நாம் பெற்றிருக்கின்றோம், எந்த அளவுக்கு ஒற்றுமையை போதிக்கின்ற ஒரு குர்ஆனை வழிகாட்டி வேதத்தை பெற்றிருக்கின்றோம், எந்த அளவுக்கு ஒற்றுமையை போதிக்கின்ற ஒரு முன்மாதிரியான ஒரு சமூகத்தை சஹாபா பெருமக்களை நாம் பெற்றிருக்கின்றோம். பிரிவினைவாதத்தினுடைய ஆபத்தை இவ்வளவு தெளிவாக மாணவி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன பிறகும் கூட இந்த சமூகம் பிளவுபட்டிருக்கும் என்று சொன்னால் அது மிகப்பெரிய ஆபத்து, மிகப்பெரும் ஆபத்து. சமூகத்திற்கு ஆபத்து, மார்க்கத்துக்கு ஆபத்து, தனி குடும்பத்திற்கு ஆபத்து, சந்ததிகளுக்கு ஆபத்து. இது எப்படிலாம் ஆபத்து என்று ஒவ்வொரு மனிதனும் தனிமையில் உட்கார்ந்து சிந்திச்சா தெரிஞ்சிடும். இது விவரமா சொல்ல தேவையில்லை. நமக்கும் ஆபத்து, மனைவிக்கு ஆபத்து, சந்ததிகளுக்கு ஆபத்து, ஒரு மஹல்லாவுக்கு ஆபத்து, ஒரு இனத்திற்கு ஆபத்து, ஒரு மார்க்கத்திற்கு ஆபத்து, சரியத்து சட்டத்திட்டத்திற்கு ஆபத்து, எல்லா வகைக்கும் ஆபத்து. ஒரு சின்ன பிளவின் காரணத்தினால இவ்வளவு தெளிவாக மார்க்க நமக்கு எச்சரிக்கை செய்த பின்பும்
நாம் அது போன்ற ஒரு வணிகத்தில் சென்று விடக்கூடாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒற்றுமையான சமூகமாக இந்த சமூகத்தை ஆக்கி அருள்புரிவானாக. ஒற்றுமைக்கு முன்மாதிரியான சமூகமாக இந்த சமூகத்தை அல்லாஹ் ஆக்கி அருள்புரிவானாக. மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எத்தகைய ஒரு முன்மாதிரி சமூகத்தை உருவாக்கி சென்றார்களோ அத்தகைய சஹாபா பெருமக்களை முன்மாதிரியாக எடுத்துக்கொண்டு ஒற்றுமையாகவே வாழ்ந்து ஒற்றுமையான சந்ததிகளை நாம் உருவாக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷரியத்தை அழகிய முறையில் கடைபிடித்து வாழக்கூடிய நசீபை நமக்கு ஏற்படுத்துவானாக. அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் எவ்வாறு வாழ வேண்டும் என்று உத்தரவிட்டார்களோ விரும்பினார்களோ அவ்வாறு வாழக்கூடிய நல்ல நசீபையும் அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் எந்தெந்த காரியங்களை தடுத்தார்களோ வெறுத்தார்களோ அதுபோன்ற காரியங்களை விட்டு விலகி நடக்கும் நற்பாக்கியத்தையும் நம் எல்லோருக்கும் வழங்குவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.